இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூன் 2025 பிறக்கும் பொழுது மிகப்பெரிய 3 பெயர்ச்சிகள் கடந்த ஒரு 2, 3 மாதத்துக்குள்ள முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மே மாதத்துல வந்து குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடந்து முடிவாயிற்று. மார்ச் 29ஆம் தேதி, அதாவது ஜூனுக்கு 2 மாதங்கள் முன்னாடியே சனி பெயர்ச்சியும் முடிந்து மிக முக்கியமான 3 பெயர்ச்சி முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சனி பெயர்ந்து 7.5 நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரய சனி, முதல் 2.5 வருடம் ஆகிய விரய சனியை ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய்கொண்டிருக்கிறது கடந்த 2 மாதமாக. அதே சமயத்தில் மற்றொரு ஆண்டு கிரகம் ஆகிய குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் மேஷராசியோட 7ஆம் இடம், அதே மாதிரி பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே 14லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூன் மாதத்தில் வரும் பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு 11ஆம் இடத்துல குரு பார்வை பெற்று, அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க 6, 7 தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார். ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள், எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வம்பு வழக்குகள், சில மாணவர்களாக இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸு, தொழிலதிபர்களாக இருந்தால் சில விஷயங்கள், வரவேண்டிய பணம், விற்க வேண்டிய சொத்து, சிக்கல் நீங்கக்கூடிய சில பிரச்சனைகள், இது எல்லாமே எதிர்கொண்டு வேண்டி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கரெக்டாக ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதி இடம்பெறுவது ஒரு அருமையான விஷயம்.